நேத்து திருத்தணி ரயில்வே நிலையத்திலே வடமாநில இளைஞர வந்து 4 இளைஞர் வந்து தாக்கி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தா வந்துட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப பயமா தான்ப்பா இருக்கு. வெளியில வந்துட்டு அதாவது எனக்கெல்லாம் வந்து பசங்க, பொம்பள பசங்க தான். வெளியில அனுப்புறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. காலையில அனுப்பிச்சுட்டு நைட்டு எப்போ வீடு திரும்பி வரும்போது, எப்படி வருவாங்க, என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது ரீல்ஸுன்ற ஒரு இதுவா வந்துட்டு பசங்க இதெல்லாம் வந்து போடுறாங்க. இது கவர்மெண்ட்டும் கம்முன்னு கண்டுக்காம இருக்குன்றது தான் ரொம்ப கவலை இதுவாவே இருக்கு. விடியல் வரும், வரும், வரும்ன்னு சொன்னாங்க. இதெல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ 15 5ஆம் கிளாஸ் பசங்களே இந்த ட்ரக்ஸுன்றதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு போயிருக்காங்க. 5ஆம் கிளாஸ் பசங்க ஸ்கூல்லயும் ஒரு சில பசங்க வந்து விக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் காதுல வந்துச்சு. ஏன்னா, நானும் ஒரு ஸ்கூல்ல வந்து இருந்தேன் முன்னால. இப்ப என்னோட காதுக்கு வரப்போ, இது நம்ம எப்படி எப்படி வந்து சொல்றதுன்னே தெரியல யார்ட்ட சொல்றதுன்ட்டு. சரி இது மாரி யாருன்னா, நீங்க வெளியில இப்படி போகும்போது நீங்க கூப்பிட்டு கேட்கும்போது தான் இது உங்ககிட்ட வச்சு, உங்க மூலியமா இது நீங்க வெளியில இடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க மூலியமா வெளிய வந்து, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றதுல, கொஞ்சம் பயம் இல்லாம நாங்க இருக்கோமே பொதுமக்களு. அஸ் எ டீச்சரா, அஸ் எ பேரண்ட்டா எல்லாத்துக்குமே. தொடர்ச்சியா இளைஞர்கள வந்து இந்த பட்டாக்கத்திய வச்சு ரீல்ஸ் பண்றதும், அது இப்ப ரயில்வேல செல்லும்போது இப்ப நடைமேடையில கத்திய வச்சு தேய்ச்சுட்டு போறதும் தொடர் சம்பவமாவே இருந்துட்டு வருது. இதுவரைக்கும் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்போ பெண்களாகிய நாங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, மொத்தமா அணி திரண்டு போயிட்டு, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நிக்கணுன்ற மாரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுதே. என்ன பண்றதுன்றது தெரியாததுனால. இப்போ அ இந்த ராஜபக்ஷ இடத்துல வந்துட்டு, அங்க ஒரு முற்றுகை வச்சாங்க பார்த்தீங்களா? அது மாரி பெண்கள் எல்லாமே திரண்டு போயிட்டு, அவர் இடத்துல ஒரு முற்றுகைன்னு அவங்க வீட்டு கோபாலபுரத்தாண்ட ஒரு முற்றுகைன்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் இருக்கும். பசங்களும் பயப்படுவாங்க. ஐயோ! இது இது மாதிரி பண்ணா இப்படி பண்றாங்கன்னு சொன்ன உடனே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் உடனே வந்து பசங்க மேல எடுப்பாங்க, போவாங்களே. இவங்க ரொம்ப தைரியம் குடுக்கறதுனால தான் பசங்க இது மாரிலாம் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்களே. கண் எதிர்க்கவே பார்க்குறோம் நாங்க. இவ்ளோ விஷயம் பார்க்குறோம். தட்டி கேட்டா வந்துட்டு எடுத்தோனே கத்தின்றது அவனுங்களுக்கு பயம் இருக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் இதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஸ்டெப்பா, ஒரு பெரிய நீதிபதி அவர்கள் கூட எடுத்தாங்கன்னா, இது எங்களுக்கு வந்துட்டு இல்ல பெண் பிள்ளைங்கள வச்சிருக்கிறவங்களும் சரி, இல்ல எப்படி சொல்றது? பெண்களும் சரி, ஒரு பாதுகாப்போட நாங்க வந்து வெளில வந்தா, எங்களுக்கு எதுவுமே இருக்காது, பயம் இல்ல அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு வெளியில நடக்கலாம், போலாம். தமிழ் திரைப்படத்துல போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்கள வைத்து படம் எடுக்குறாங்க. இதனால தான் இளைஞர்கள் சீரழிவுக்கான ஒரு கண்டிப்பா, உதாரணம். கண்டிப்பா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு படத்துல தான் வந்துட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதே. இந்த இடத்துல தான் அவங்க தான் வந்து எல்லா விஷயமும் காட்டுறது, போடுறதுனால, சரி இது நம்ம செஞ்சா என்னன்ட்டு பசங்க வந்து தைரியமா செய்றாங்க. அவங்களுக்கும் எதுவும் தெரியல. பசங்களையும் நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இவங்க பண்றாங்க. அதாவது ஒரு ஹீரோ ஆகட்டும், யாராச்சும் எதனா பண்றாங்கன்ற போது, அவங்க பண்ணும்போது நம்ம பண்றதுக்கு என்ன? அப்படின்ற மாரி. இப்போ போதை வந்துட்டு தடுக்கி விழுந்தா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு பெண்கள் தாங்க இதுக்கு மெயினா வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும், தயவு செஞ்சு இத பார்க்குறவங்க, பெண்கள் தயவு செஞ்சு இது எல்லாமே ஒரு முற்றுகையா இருந்து, நாம வந்து சொல்றோம், போதைப் பொருள ஒழிக்கணும், ஒழிக்கணுன்ட்டு. யார் இன்ன வரைக்கும் எதனா ஒரு ஸ்டெப் எடுத்திருப்போம், போயிருப்போம்? ஒண்ணுமே கிடையாது. அதனால இது பெண்கள்லாம் அணி திரண்டு, எந்தெந்த இடத்துலயும் நெறைய அணி திரண்டு, இப்போ வந்துட்டு உதவித்தொகை தரல, இது தரல, என்னென்னவோலாம் வந்துட்டு என்னென்னலாம் டீச்சர்ஸ்க்கு உண்டான ஒரு பணம்லாம் வராம இருக்கு, பிஎஃப் பணம் வராம இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால, அதுக்கெல்லாம் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு, போதைப் பொருளும் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, எல்லா லேடீஸும் எல்லா இடத்துல இருந்தும் சரி, வேர்ல்டு இதில இருக்க சொல்றேன், எல்லாருமே வந்து அணி திரண்டு இதுக்கு பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா, நேத்து திருத்தணி ரயில்வே நிலையத்துல வடமாநில இளைஞர வந்து 4 ஸ்கூல் பசங்க வந்து கத்திய வச்சு வெட்டுற ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல பதிவிட்டுருக்காங்க. இந்த மாரி செயல எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வன்மையான கண்டிப்பு இருக்குது. இது வந்து கஞ்சானால தான் இப்போ அதிகமா பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பசங்க, இளைஞர்கள் வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. இப்போ பசங்க ஸ்கூல் போக முடியல, பெண்கள் போக முடியல, நம்ம லேடீஸ் போக முடியல, வர முடியல. அதெல்லாம் அதிகமாக கே இதுதான். இத தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காத காரணம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல இடத்துல ஸ்கூல் பிள்ளைங்கள்ல வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கத்திய தேய்ச்சுட்டு போறது, ஆ. வண்டியில கத்திய போய் தேய்ச்சுட்டு போற செயல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு எடுக்கிறாங்க தான், இருந்தாலும் அது மீறி நடந்தா இருக்குது, மீறி நடக்குது. இது அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும், பசங்க திருந்தணும், அவங்கள திருந்தணும். ரொம்ப இது என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது. பெண்கள் தனியாக போகிறாங்க, ம். அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. யாரும் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல கெட்டு போறாங்க. ஆமா. லைஃப் அவங்களுக்கு என்ன இதே வீணா போயிடும் அவங்களுக்கு.
ஒரு 20 வயசுல 10-15 வயசுல அவங்க இது டெத்தாயிடுறாங்க. அவங்களே கொண்டு டெத்தாயிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இது கஷ்டமான இதுதான். ஏன்னா திரைப்படம் பார்த்து தான் இது இவங்க கத்துக்கிறாங்க. ஏன்னா படத்துல கண்டிப்பா சின்ன பசங்க கற்றுக்கான பசங்க இது போல கஞ்சா எடுத்து அதுவும் இப்போ சண்டை பார்த்தா அதிகமாக இருக்கு.